நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எது முக்கியம்? இது தினம் தினம் இப்படி நம்ம ஒரு போராடிக்கிட்டு இருக்கிறது முக்கியமா? அல்லது வேற என்ன பண்ணலாம்? அப்படின்னு அது மாதிரி இப்ப நீங்க இந்த சிவபுராணத்தை படிக்கிற போது உங்களுக்கு என்ன உங்களுக்கு தோணுது? இது படிக்கும்போதுதான் வாழ்க்கையின் லட்சியம் என்னன்றது புரிதல் இப்பதான் வந்துட்டு இருக்கு சார். இந்த மந்திரத்துடைய ஆம், முக்கியத்துவம், மகத்துவம் எல்லாமே இப்போதான் புரிதல் வருது. ஆனா இதுக்கு முன்னாடி நான் சிவபுராணம் மனப்பாடம் செய்யும் போதே என்னையும் அறியாம நான் ஒரு நாள்ல நிறைய டைம் ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு வரேன் சார். அதுக்கப்புறம் சரி நமக்கு பிடிச்சத ஒண்ண தேர்ந்தெடுத்து அதுல பயணம் பண்ணுவோம்னு பயணம் பண்ற போது அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு வருது இல்லையா? இது உங்களுக்கு அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கு. இது மாதிரி சிவபுராணத்துல நீங்க உணர்ந்தது என்ன? சரி, நீங்க ஒரு இடத்துல சொன்னீங்க வாழ்க்கையினுடைய லட்சியம்னு சொன்னீங்க நீங்க பேசுற போது. சரி, வாழ்க்கையினுடைய லட்சியத்தை பத்தி சிவபுராணம் என்ன சொல்லுது? எல்லாரிடமும் கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளை நம்ம அறியணும். அதுக்கு இந்த ஓம் நம சிவாய மந்திரம் நம்மளுக்கு பலன் தரும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. சரி, ஏன் கடவுளை அறியணும்? கடவுளை அறியலைன்னா இப்ப என்ன கெட்டு போச்சு? அவர் பாடு அவர் இருக்காரு, நம்ம பாடு நம்ம இருந்துட்டு போவோமே. இப்ப போய் அவரை அறிய வேண்டி அதை எதுக்காக அவரை அறியணும்? அதுதான் பிறந்த பிறப்பின் நோக்கமே அதுதான்ன்றதுதான் என்னுடைய கருத்து. இல்லாட்டி இந்த பிறவி சூழல்ல நம்ம சுத்திட்டு இருப்போம்ன்றதுதான் அறிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நம்ம பேசின கான்வர்சேஷனுக்கு சம்பந்தமா அவங்களால சிவபுராணத்துல இருந்து வரிகள் தர முடியுமா? பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே. முதல் முடிவு நடு எல்லாமாகவும் இருக்கிறார், அதற்கும் அப்பாற்பட்டவராகவும் இருக்கிறார். வாழ்க்கையில மிராக்கிள் நடந்தது அப்படிங்கிறீங்க. நடந்த மிராக்கிள்ஸ் நீங்க ப்ளூரல்ல சொன்னீங்க. ஏதாவது ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டு அதுல நீங்க சிவனை நினைக்க வச்ச பார்ட்டி என்னன்னு சொல்லணும். நான் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். நாங்க காலேஜ்ல இருந்து போயிருக்கோம், குஜராத் போயிருக்கோம். எங்களுக்கு அங்க உள்ள லோக்கல் லாங்குவேஜும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது. ஒரு 3 பேர் மட்டும் நாங்க மிஸ் ஆயிட்டோம் போன கேங்ல இருந்து. அப்போ என்ன பண்ணேன்னு தெரியாம நாங்க திகச்சு நின்றுட்டு இருக்கும்போது அங்க உள்ள ஒரு லோக்கல் பர்சன் வராங்க. அவங்க யாரு என்னன்னு நமக்கு தெரியாது. நாங்க பேசுற லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுற லாங்குவேஜ் எங்களுக்கு புரியல. பட் அவங்க ஃபைன் பண்ணிக்கிட்டாங்க. திரும்ப எங்களை கொண்டு போய் எங்க குரூப்போட சேர்த்தது அவங்கதான். அந்த மாதிரி ஒரு அன்னோன் டெரெயின்ல நம்ம இருக்கும்போது நமக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்குது. சம்டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள் தான். சரி, இதுக்கு ஏத்த மாதிரி சிவபுராண வரி சொல்லுங்க. தாயர் சிறந்த தயாவான தத்துவனே அப்படிங்கிற வரி மற்ற நடுவர்கள் உங்களோட பேசுவாங்க. பிறப்பருக்கும் பிஞகன் தன் பெய்கலல்கள் வெல்க. திரும்ப திரும்ப நம்ம இந்த பிறந்துட்டே இருக்கிற அந்த ஒரு சைக்கிள்ல இருந்து நம்மள விடுதலை பண்ணி கொடுக்கறது சிவன். பிஞகன் அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன வரும்னு தெரியுமா? அந்த சடை அலங்காரத்தோட கூடிய முடியை உடையவர் அப்படிங்கறதுதான் அந்த பிஞகன் அப்படிங்கிறது. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அது எல்லாத்தையும் கடந்த நிலையில இருக்கிறவருங்கிற மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க. சரி, அது அவருக்கு இன்பமும் இல்ல துன்பமும் இல்ல. அப்புறம் உள்ளானேங்கிறாரு. நம்ம இந்த இன்ப துன்பத்துக்கு நம்ம தான் ஆட்படுறோம். நம்ம இந்த எல்லா உயிர்களும் ஆட்படுது, நமக்கு இருக்கு. நம்ம எல்லார் உள்ளத்திலையும் சிவன் இருக்கிறாரு, இறைவன் இருக்கிறார். நம்ம எல்லாருடைய துன்பத்தையும் அவர் ஏத்துக்கிறாரு. அதுக்குதான் உள்ளானேன்னு அவர் சொல்றாரு. குங்குமம் எதை குறிக்குது? நமக்கும் இறைவனுக்குமான தொடர்பு குறிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருநீர் சிவத்தையும் குங்குமம் சக்தியையும் குறிக்கிறதா எனக்கு படுது. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருது? சிவபெருமானுடைய பல வடிவங்கள்ல நடராஜர் வடிவம்ன்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வடிவம். ஏன்னா அவருடைய கைகள்ல இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் ஒரு 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 வாழ்க்கையினுடைய இல்லை உலகத்தினுடைய இந்த யூனிவர்ஸினுடைய தோற்றத்தையும் மறைப்பையும் நடத்தலையும் முடிவையும் எல்லாத்தையுமே குறிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டமரு சத்தத்தில் வர்றது தான் தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவரோட கை காலில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு விஷயத்தை குறிக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனேன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக நள்ளிருளில் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா, சிவபெருமானுடைய ஒவ்வொரு அசைவும் இந்த உலகத்தில் நடக்கிற, இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில்
பிரபஞ்சத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவருடைய அசைவு தான் காரணம். ஆனால் ஏன் ஸ்பெசிஃபிக்காக மாணிக்கவாசகர் நள்ளிருளில் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஊழிக்காலம், அதாவது பிரம்மாவனுடைய சிருஷ்டி எல்லாம் முடிஞ்சு அவருடைய ஆயுள் காலம் முடிஞ்ச பிறகு ஒரு இருள் தோன்றும் இல்லையா, அழிவுக்கு பிறகு வர இருள். அந்த இருளிலும் சிவபெருமான் இந்த பிரபஞ்சத்தை மீண்டும் படைப்பதற்காக, இந்த உலகத்தை மீண்டும் உருவாகுவதற்காக, இந்த இந்த ஜீவனெல்லாம் காருண்யம் அடைவதற்காக அவர் ஆடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்றதற்காக தான் அந்த நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே அப்படின்னு சொல்லி அந்த வாசகம் வருது. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல அவர் நாதனேன்னு சொன்னதுக்கு காரணம் அந்த நாதம் தான் தொடக்கம், அந்த சத்தம் தான் தொடக்கம் அப்படின்றதற்காக ஒரு 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 மீனிங்காக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். இப்ப அவரு டான்ஸ் ஆடலைன்னா இப்ப என்ன கெட்டு போச்சு? ஏன் அவர் டான்ஸ் ஆடணும் இல்லையா? இல்ல, இந்த உலகம் உய்ய, ஜீவன்கள் உய்ய சிவபெருமான் நடனம் ஆடுறாரு அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அந்த ஜீவன்கள் திரும்ப சரி, அவர் ஆட்டத்தை நிறுத்தினா என்ன ஆகும்? என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. எதுவுமே இல்லை, எதுவுமே இருக்காது, பிரபஞ்சம் முடிவுக்கு வந்துடும். அதுதான் வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப. உடல் அப்படிங்கிற மாயை அவர் விகாரம் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறார். வேற்று விகாரம், இது சரியான, அதாவது இது சரியான ஃபார்ம் கிடையாது. எனக்குள்ள இருக்கிறது தான் சரியான ஃபார்ம். எனக்குள்ள நீ இருக்க, அதுதான் சரியான ஃபார்ம். அந்த வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த இந்த உடம்பு அழியக்கூடியது, இது ஒரு விகாரம். இது அழகுன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இது அழகல்ல, இது சரியான ஃபார்மும் இல்லை. இதுக்குள்ள நான் இருக்கேன், இதை விட்டு நான் வெளியில வரணும், உன்னை நான் சேரணும் அப்படின்றதுக்காக தான் அவர் அந்த இடத்துல வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன், என்னால முடியல அப்படின்னு சொல்றாரு. நம்ம இன்னொரு ஒரு சின்னதா ஒரு உதாரணமும் நம்ம வச்சுக்கலாம். வேற்று உடம்பு, விகார உடம்பு, விடக்கு உடம்பு அப்படின்னு நம்ம மூணா கூட எடுத்துக்கலாம். இப்ப வேற்று உடம்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம்னா மாறிக்கொண்டே இருக்கிற உடம்பு இல்லையா, நம்ம இந்த பயணத்துல மாறிக்கிட்டே இருப்போம், உடம்பு மாறிக்கிட்டே இருக்கும் இந்த ஆத்மாக்கு இல்லையா. சோ அது வேற்று உடம்பு. விகார உடம்பு அப்படிங்கிறது நம்ம இந்த ஒரு பிறவியிலே பாருங்க வேற வேற தோற்றமா இருப்போம். முதல்ல குழந்தை பருவமா இருப்போம், அப்புறம் வயதான பருவமா இருப்போம், இப்படி மாறிக்கொண்டே இருக்கும். நம்மளோட உடம்பு மாறிக்கொண்டே இருக்கிறது, அதனால அது விகார உடம்புன்னு சொல்றாங்க. விடக்கு அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு, நாற்றமுடைய உடம்பு தான் இது உள்ள ஃபுல்லா நம்மளுக்குள்ள இருக்கிறது அத்தனையும் சோ அப்பேற்பட்ட உடம்புக்குள்ள கடந்து மாறி 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 கடந்து இந்த சுழற்சியில இருந்து என்னை வெளியில கொண்டு வா அப்படின்னு கேட்கிறதாவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இளந்தன்மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி, அதாவது மாணிக்கவாசகருக்காக இந்த உலகத்துல, அதாவது எல்லையற்று இருக்கும் இந்த இறைவன் தனக்காக ஒரு உருவம் எடுத்து இந்த நிலமும் அவர்தான், பஞ்சபூதமும் அவர்தான், ஆனா தனக்காக அந்த உருவம்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளார அடங்கி இந்த நிலத்துல எனக்காக ஒரு உருவம் எடுத்து ஒரு குருவாக அமர்ந்து குருந்தமடத்தரையில் அமர்ந்து அருள் பாலிக்க வந்தாயே அப்படின்றதுக்காகத்தான் சொல்றாரு. நீள்கடல்கள் அப்படின்றது நாம் பார்க்கறது தூய்மையான அழகான பாதங்கள், திருவடிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா உங்களுக்கு இந்த ஒரு கஷ்டத்தை அவர் கொடுத்தாரு? அவர் ஏன் இவ்வளவு பொல்லாதவரா முதல்ல இருந்தார்? அப்புறம் ஐயா சந்தோஷமா இருந்தே, கவலை இல்லாம இருந்தையா. இந்த அடியனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க நினைக்கிறாளா இல்லையான்னு சிவபெருமான் சோதனை பண்ணி இருக்கிறாரியா. அந்த மாதிரி படுத்தி இருக்கு, சிவத்தை உணர வச்சிருக்கியா. பொய்யா இணையெல்லாம் போய் அகல வந்தருளி. பொய்யான உடம்பும் அது, இது பொய்யான காயம், அது போய் அகலன்னா இது போயினும் மெய்தாமா. உண்மையே சிவபெருமான் திருவடியில சேரணும். அந்த மெய்யான திருவடி ஆன்மா சிவபெருமான திருவடியில அடையணுமா. பொய்யான காய், இதெல்லாம் பொய். பிறக்கணும் இறக்கணுங்கிறதால பொய்யுமா. நம்ம பிறக்கிறது இறக்கிறது மட்டும்தான் பொய்யா? எது நீங்க பொய்ன்னு நினைக்கிறீங்க? நம்ம கள்ளத்தனம், இந்த உடம்பு பொய், நானே பொய், நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய்ன்னு மாணிக்கவாசகர் திருவாசகத்துல சொல்லி இருக்கிறாருமா. எல்லாமே பொய்யுமா. என் உள்ளம் பொய், என் அன்பு பொய், எல்லாமே பொய் தாமா, பொய்ன்னு சொல்லியிருக்காரு. சரி, இப்ப நம்ம இப்ப அதுதான் சரி. இப்ப நம்ம இப்ப பொய்ன்னு இதுல எதை எடுத்துக்கலாம்? நம்மளோட உடம்ப பொய்ன்னு சொல்லிட்டீங்க, சரி, வேற எதை நம்ம இங்க பொய்ன்னு எடுத்துக்கலாம்? பொய்யா இணை எல்லாம் போய் அகல, எல்லாமே போயிடுமா. அதெல்லாம் பொய், இந்த உடம்பு எல்லாமே பொய் தாமா. இது உண்மைங்கிறது மெய் தான். சிவபெருமான நம்ம வச்சிருக்கிற பற்று பொய்யா இல்ல அது என்ன நினைக்கிறீங்க? பொய்யுமா. நம்ம வச்சிருக்கிற யார் மேல வச்சிருக்கிற பற்றெல்லாம் பொய்ன்னு நீங்க நினைக்கிறீங்க?
எங்க பிள்ளைங்க மேல வச்சிருக்கிற பற்றெல்லாம் பொய் தாம்மா அந்த அடியனுக்கு. எல்லா பற்றும் புருஷன் பொய், எல்லாமே பிள்ளை மாயை பொய், இல்லையா? பேரன் பேத்தி எல்லாமே பொய் தாம்மா. எல்லாமே மாயை. அதாவது உறவுகள் மேல எல்லாம் வச்சிருக்கிற பொய். பற்றும் சரி, பொருட்கள் மேல வச்சிருக்கிற பற்றும் சரி, இது வச்சிருக்கிற எல்லா எல்லாம் பற்றுகளும் போய் மெய்யாயின அவரை வந்து நம்ம வந்து உணரணும் அவரை அப்படின்னு இந்த வரியில சொல்லியிருக்காரு. ஆமாம்மா. நன்றி அதெல்லாம நன்றிம்மா, ஒண்ணு நல்லா ரெண்டு சொன்னீங்க. அடிங்க. நேயத்தே ஆமா நின்ற ஆமா. நிமலன் அடி போற்றி. நேயம்ங்க அன்பு. அன்பு உள்ள எல்லாத்துலயும் அவன் நீங்காது இருக்கவன் பரம்பொருள். அதான் நிமலன்னா மாசற்றவன், தூயவன். அவருடைய அடிகளை திருவடிகளை போற்றுவோம்னு சொல்றாரு. நீங்க மதுரைன்னு சொன்னீங்க. அவரு சிவபெருமான வந்து மாணிக்க வாசகர் மதுரைக்காரர் எங்கூர்காரர்னு சொல்றாரா? அதுக்கான ரெஃபரன்ஸ் எதுவும் இருக்கான்னு எனக்கு சரியா தெரில. ஆனா நம்ம திருஆலவாய் அப்படின்னு நம்ம மதுரையில சொல்றோம். சிவபெருமான் வந்து நிறைய இடங்கள்ல இப்ப நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கட்டும், அதை வச்சு வந்து நிறைய ரெஃபரன்சஸ் வரும். தெரியல. தென்பாண்டி நாட்டானேங்கிற சொற்றொடர் எங்கேயாவது வருதா திருவாசகத்துல? ஆமாங்கய்யா. அது எதை குறிக்குது? தென் பாண்டிய நாடு அப்படின்னு தான் நம்ம மதுரையை சொல்லலாம். பாண்டியன் தலைநகரம் மதுரை. ஸோ அதுல வந்து ஆட்சி புரிபவன் இல்ல இந்த மாதிரி வச்சுக்கலாம். பேராது நின்ற பெரும் கருணை பேராரே. பேராது நின்றனா ஓயாது அவருடைய பெருங்கருணை, அதாவது குறையாமல் நமக்கு வந்து அவருடைய கருணையை நமக்கு காண்பித்து கொண்டிருப்பவர் சிவபெருமான் அப்படிங்கிற மாதிரி பொருள் எடுத்துக்கலாம் ஆச்சி. பேராரே அப்படின்னு அடுத்தது ஒண்ணு சொல்றாரு. அதாவது ஆறு வந்து ஒரு எப்படி வந்து ஒரு ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கோ, ஒரு அது மாதிரி அவரோட அருள் வந்து அருள் நமக்கு மேல பாலிக்கிறதுமே வந்து தொடர்ந்து ஒரு ஓட்டமாக இருக்கும். பெரிய ஆறே வந்துட்டு ஒரு ஆற்றுல வந்து இருக்கக்கூடிய வெள்ளம் எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட அவ்வளவு பெரியது. அதாவது இறைவனுடைய அருள் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கறதான் இந்த வரி வந்து குறிக்குது. சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால். இந்த வரி வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான வரி. நம்ம சொல்றப்பயே வந்து ஒரு உணர்ந்து சொல்லக்கூடிய ஒரு வரியாவும் இருக்கும். நம்ம வந்து சிவபெருமான் வந்து நம்ம சிந்தையுள் நிக்கிற அந்த ஒரு காரணத்தினால, நம்ம சிவ சிந்தனை நமக்கு இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து சிவபுராணத்தை படிக்கிறதுக்கே ஒரு வாய்ப்பு வந்து இப்ப அடுத்த வரி பாத்தீங்கன்னா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு வரும். ஸோ வந்து நம்ம நினைச்சா போக முடியாது, அவர் நமக்கு அழைக்கணும். இல்லாட்டி அவரை வந்து அவரை பத்தி நினைக்கணும்னு அவர் நினைச்சாதான் நம்ம வந்து நினைக்க முடியுங்கிற அந்த ஒரு அர்த்தத்துல வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. அதை வந்து சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் இதுல காதலனை குறிப்பிடுற மாதிரி வார்த்தை ஏதாவது இருக்கா? முதல்ல இல்லைங்கய்யா. இருக்கு. அவன் சொல்றாரு. அவன் அது வந்து உரிமையோட சொல்றதா நம்ம சொல்லியிருந்தோம். சிவன் அவன் என் சிந்தையுள், நீங்க சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. ஒரு உரிமையில ஒரு காதல்ல சொல்றாருன்னு சொன்னீங்க. ஆனா வார்த்தையை தான் நீங்க ஐடென்டிஃபை பண்ணல. அந்த வார்த்தையை அவன்கிற வார்த்தை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான்னு ஒரு சில இதுல பிரிண்ட்ல போட்டிருக்கு, சில இதுல மோய உரைப்பன் யான்னு போட்டிருக்கு. இதுல எது ரைட்டு? இது ரெண்டுமே சரியானதுதான் ஐயா. ரெண்டுக்கும் என்ன அர்த்தம்? அர்த்தத்துல ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ரெண்டுக்கும் அர்த்தத்துல எந்த வித்தியாசமும் இல்ல. அது உச்சரிக்கிற விதம் வேணும்னா ரெண்டும் மாறி இருக்கலாம். ஆனா அதனுடைய அர்த்தம் ஒண்ணுதான். மோயன்னா அந்த வினைய வேரோட களைகிறது அப்படிங்கிறாங்க. அப்ப வேரோட களைகிறதுனா என்ன அர்த்தம்னா அந்த ஆணி வேரோட எடுத்துறது, அது மோய. ஓயன்னா அது குறைஞ்சு போற மாதிரி அல்லது இல்லாமல் போற மாதிரி. அப்ப ரூட் எடுக்கலைன்னா அது திரும்ப திரும்ப தளிர்க்கலாம். ஒரு நல்லதோ கெட்டதோ ஒரு பலனை கொடுக்கலாம். விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய். கடவுள் வந்து இந்த பிரபஞ்சத்துல எல்லாமாகவும் அவர் நிறைஞ்சிருக்கிறாரு. அதாவது ஒரு வெளிச்சமாகவும் காத்தாவும் பஞ்சபூதத்திலையும் அவர் இருக்கிறாரு. இந்த அண்டத்துல எல்லாமே வந்து அவர் நிறைஞ்சிருக்கிறாரு அப்படின்றது அதனுடைய அர்த்தம். ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. அபராதன குறையான்னு சொல்லலாம், தீராத தெவிட்டாத சொல்லலாம். மாதிரி இன்பத்தை மலை போல உயர்ந்து அகன்று இருக்காரு. அந்த மாதிரி அளவிட முடியாத அளவு இருக்கக்கூடிய ஒரு இன்பத்தை அருள்னால அவரை போற்றுறாரு. நீங்க இந்த 108 முறை நீங்க வந்தேன்னு சொல்றீங்க இல்லையா? 108 முறை வர்ற போது உங்க சிந்தையில எது இருக்கு? சிவபுராணம் சொல்லணும், தப்பு இல்லாம சொல்லணும்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டு எப்படியாவது குணமாயிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதோட தான் சுத்தி வந்து அந்த 108 முறை அந்த தியானம், அந்த பிரார்த்தனை, அந்த எண்ணம், அதை வந்து மனசுல நிறுத்திக்கிறீங்க. இத குறிக்கிற மாதிரி சிவபுராணத்துல ஏதாவது வரிகள் வருதா? சிந்தை மயில சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான்.
அப்ப அது வந்து அவர்களுடைய வினையா இருக்கலாம், அது நம்முடைய வினை இல்ல. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற சிந்தையில் அதனால் நின்ற அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அப்ப நீங்க 108 முறை சுத்துறதுக்கு இப்ப இந்த வரிகள் பொருத்தமானதா இருக்கா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். மெய்யேனா உண்மையான, அவருடைய திருவடிகள் தான் உண்மையானதுன்னு கண்டு அவருடைய திருவடிகள் சரணடைகிறது. வெய்யாய் தனியாய் இயமானனாம் விமலா. வெப்பமும் அவர்தான், குளிர்ச்சியும் அவர்தான், மரணத்தின் அதிபதியாகவும் யமனாகவும் அது இதாகவும் இருக்கிறவரும் சிவபெருமான் தான்ங்கிறது. இயமானன்னா உயிர்களின் தலைவன்கிறாரு. எல்லாத்தையும் இயக்கி அவர் தானே இயக்குறாரு. தலைவனா எடுத்துக்கலாம். அதான் இயமானன். விமலா. விமலான என்ன? மாசற்றவன், தூயவன்.